கூட்ட மேடையில் பேசினாலும் இவங்க விசில் அடிச்சுட்டே இருப்பாங்க. விஜய் பேசுகிறது 10 நிமிஷம் அது எவனுக்கும் கேட்காம போயிடும். சரி. புரியுதா? லைவ் பண்ணவும் முடியாது. கேமராமேன் காதை வந்து போய் சாக வேண்டியதான். கேட்குறவன் செத்துருவான். டிவியில் பார்க்குறவனு விசில் சத்தமாக தான் கேட்கும். எல்லா ஆளுக்கு ஒரு ஊதியம் வந்து மடக்கூதியை வாங்கி ஊதிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாமே எங்கே பார்த்தாலும் மடக்கூதியாக தான் இருக்கும். மடக்கு ஊதி நீங்கள் புரியுது. தப்பாக ஒரு வாரத்தை தப்பாக போனாலும் தப்பாக போயிடும். புரியுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் போட்டாலும் ஃபுல்லாக மடக்கூதியாக தான் இருக்கும். இதுக்காக தான் தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கு. ஓகே. விஜய் எங்கே பார்த்தாலும் ஊதுனாங்கன்னா டார்ச்சர் ஆகி மென்டல் ஆகி சத்தத்தில் ஐயோ ஆயிடும். இதுக்காக தான் தேர்தல் கமிஷனை வச்சு நீங்களாக ஊதிச்சாவுங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு சின்னத்தை கொடுத்து படத்தை நிறுத்தி விட்டாங்க. இது இப்படியே தான் போயிட்டு இருக்கு. சார் விஜயே ஊதுறாரு சார். ஆமாம், விஜய் மடக்கு ஊதி தானே, அவருக்கும் சின்னது தானேங்க. விஜய் பேசினாலும் மடக்கு ஊதி தானே அவருக்கும் சின்னமாக இருக்கும். அதுதான் இருக்கும். அதான் சார் விஜயே அவர் என்ன தனியாக என்கரேஜ் பண்ணுறாரு சார். அதைத்தான் நான் தான் சொல்லிட்டேன்ல, அவரும் தான் அது. அவரு தொண்டர்கள் எல்லாமே சார். இருந்தாலும் அது ஒரு கேட்சியான சின்னம், மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும். ஆமாம், கேட்சியான சின்னம் தானே, வித்தியாசமாக கூப்பிடுவாங்கல்ல சார். நம்ம ஏன் சார் தமிழில் இருக்கணும், இங்கிலீஷில் விசில்னு சொல்லாமே சார். நம்ம தமிழ் கூட சொல்லலாம். நான் தமிழ்காரன் தானே, நம்ம எதுக்கு இங்கிலீஷில் சொல்லணும்? தமிழ்காரன் தாய்மொழியில் தானே பேசணும். விஜய் அதை தமிழில் தானே, விஜய் தமிழ் தலைவர்கள் தானே வச்சுருக்காரு ஃபுல்லாக. அப்புறம் இங்கிலீஷில் சொல்லணும். இங்கிலீஷ் தலைவர் பின்னாடி வச்சுருக்காரு. இல்லை, பின்னாடி ட்ரம்ப் ஃபோட்டோ, புஷ்ஷு, ஆப்ரஹாம் லிங்கன்லாம் வச்சுருந்தா நம்ம